5 நிமிஷம். ஏண்டி ரேச்சலே, உன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா எடுத்து சாப்பாடு போடுவாங்க. அதெல்லாம் எங்க அப்பா விதவிதமா போடுவாங்க. ஆமா, செலவு மாப்பிள்ளை வீட்டு செலவுல, அதனால உங்க அப்பா விதவிதமா தட்டி போடுவாங்க. ஆமாமா, செலவு ஃபுல்லா மாப்பிள்ளை வீட்டு செலவுதான். பின்ன உங்க அப்பா அவர் சொந்த காசுலயே முடிப்பாரு, எனக்கு தெரியாதா? அதானே தாவி இதெல்லாம் செலவழிச்சு கல்யாணத்தை முடிக்கவா? பரவாயில்லட்டி, நீ கொடுத்து வச்சாதான்டி ஊர்லயே நம்பர் 1 பணக்கார வீட்டுக்கே வாக்கப்பட்டு வந்துட்டியே. கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுடி. கஷ்டத்தை நீனே ஏற்படுத்திக்கிட்ட. ஆமா, என் முன்னாடி நீதான் நிக்கிற. நீ எவகிட்ட சொல்லி கொடு, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு நீதான் முடிவு பண்ணிட்ட. அத நான் முடிவு பண்ணணும். உன் மனசுல நான் இருப்பேன்னு நல்லா தெரியும். வீம்பு பிடிவாதம் திமிர் பிடிச்சவா. உன் மனசாச்சு தொட்டு சொல்லுடி. உன் மனசுல நான் இல்ல, நான் இன்னொரு கூட வாழ்றதா நினைச்சு பார்க்க முடியுமாடே. வந்துட்டேன், திமிர் பிடிச்சவா. மனசுல கதை சொல்லி தோலை. என் மனசுல எவனும் இல்ல, எந்த பொறுக்கி இல்ல. பொய்யில் சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே உனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுத்தேன், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உன் பெர்மிஷன் எனக்கு தேவையில்லை. ஏதாவது பண்ண நினைச்ச ரேச்சல் தான் இருக்கா. கத்தி சொன்ன வச்சுக்க, அவ்வளவுதான். அவ அப்பா வரைக்கும் இங்க வந்துருவாங்க. அப்படி பண்ணுனா எனக்கும் சந்தோஷம் தான். சொல்லுடி சொல்லுடி, போ. என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லுடி. போடே, இன்னொன்னே அப்படியே சொல்லு. எனக்கு முத கொடுத்தவனே அவதாண்டி அப்படின்னு சொல்லிடு. காலேஜுக்கு வந்து என்னை கட்டி அணைச்சு கொடுத்தான்னு சொல்லு. அப்புறம் அன்னைக்கு கூட நம்ம 2 பேரும் இல்ல, நீ கூட உன்னையே மறந்திய தோலை சாஞ்சிய அப்படி கட்டி பிடிச்சா அது சொல்ல வேண்டியதானே. ஏண்டி அதான் உன்னால முடியல? பிடிச்சிருக்காடி சொல்லு. அவ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. இல்ல, இதுக்கப்புறம் நான் உன்னை தாங்க போறது இல்ல. அவளுக்கு தண்ணி வேணுமா? தண்ணி வேணா கோரி குடிய மாட்டி. அதேண்டி கிங்ஸின் கட்டிக்கிட்டு இருக்க? அது வந்து போய் குடிச்சிட்டு வா. அவளுக்கு போறதுக்கு பயமா இருக்கும். என்ன போய் பேச சொன்னா? அதான் நீ போய் குடின்னு சொன்ன. அட பாவி, பேய்க்கு பயப்படலாம், இப்படியே பயப்படாத. போய் குடிச்சிட்டு வாடி. போ, போய் குடிச்சிட்டு வா. போ. ஏதாவது பண்ண நினைச்சா போடி. இசை, போ தண்ணி குடிச்சிட்டு வா. குடிச்சிட்டு வரேன். நீங்க எல்லாரும் இங்கே தான் நிக்கணும். நாங்க என்ன காட்டு காட்டி போறோம். என்னமா பயப்படுதா? ரொம்ப பயப்படுதா பாத்தியா? பயந்தாங்களே. இங்க பாரு, இந்த கிங்ஸ் வரைக்கும் இங்க தான் நிக்கணும். அவன் என்ன காட்டுக்கா போறான்? இங்க தான் நீ பண்ணிப்போ. கல்யாணத்துக்கு நாளைக்கு சேலை எடுக்க போலாமா? இருமல் இருக்கு, தண்ணி குடிச்சு வந்துடுறேன். இந்த வீட்ல எல்லாத்துக்கும் ஒண்ணு போல தண்ணி தான் எடுக்கும் போலுக்கு. எடி இசை, கிங்ஸ் எடுக்க கோரிட்டு வா. இல்ல, நான் போய் குடிச்சுக்கிறேன். சண்டி, ஒரு சேலை கூட உங்களால எடுக்க முடியாதுடி. அத கூட கிங்ஸ் தலையில கட்டுதியே. எங்க அம்மா தான் சொன்னவே, மாப்பிள்ளை தானே எடுக்கணுமா? ஓசிலே கல்யாணத்தை முடிக்க பாக்கிய. பிசுனாரியா இருக்கலாம், இவ்வளவு பிசுனாரியா இருக்க கூடாதுமா. உன்னையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்தி நீயும் செத்து என்னையும் சாகடிச்சுக்கிட்டு கல்யாணி சொல்லுடி. பிடிச்சிருக்குல்ல சொல்லு. ஏன் என்ன இப்படி சித்திரவதைப்படுத்துதே? ஆமா, நான் தண்ணி ஒண்ணு சித்திரவதைப்படுத்துறேன். நீ என்ன சாகடிச்சுக்கிட்டு இருக்க? பிடிச்சிருக்கலாடி, பிடிச்சிருக்க சொல்ல வேண்டியதண்டி. யாரு நீ பயப்படுற? பிடிச்சிருக்கலாடி சொல்லுடி. நீ ரேச்சல கல்யாணம் பண்ணிக்க போற. எனக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். நான் ஒத்தி தொட்டு தாலி கட்டுறேன்னா அது உன் காலத்துல மட்டும்தான். வேற எவ்வளவு கழுத்து நான் தாலி கட்ட மாட்டேன். உனக்கும் ரேச்சலுக்கு கல்யாணம் அது நான் முடிவு பண்ணணும். ஏற்கனவே பண்ணதானே? நீ பண்ணி வச்சிருக்க, அதுக்கு நான் சம்மதிக்கல. வாழ்ந்தா உன்னோடு, இல்லனா இல்ல. நான் கிடைக்க மாட்டேன். கொன்னுட்டு நான் செத்துருவேன். என்னமோ தெரியல, உன்னை விட்டு கொடுக்க கூடாது என் மனசு உறுதியா சொல்லுது. நான் என் மனசாட்சியை கேட்கிறவன். இந்த மனசு சொல்லுது உன்னை யாருக்காவும் எதுக்காவும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு என் மனசு சொல்லுது. அப்பெல்லாம் உன்னை விட்டு போட்டு நான் என்ன வாழ முடியாது. அப்ப ரேச்சலுக்கு பதிலே அது எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அப்பனுக்கு 4 துட்டு பணத்தை போட்டா வாயை பத்துக்கிட்டு போயிடுவான். அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். எனக்கு பொண்டாட்டினா நீ தாண்டி, புரியா?
நான் வாழ்வேன், உன் கூட சேர்ந்து புள்ள பொத்துக்குவேன். இதெல்லாம் மாத்து நினைச்ச தொலைச்சு தொலைச்சு. பொறுக்கடா நீ பொறுக்கடா நீ. ஒரு வாட்டி சொன்னா உன் கொண்டே ஏறாது. ஏன்டா என்ன சித்தாத படுத்துற? எனக்கு ஒண்ணு ஒரு துளி கூட பிடிக்கல. காட்டுவாசி பையன், முரட்டு பையன். உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் பத்திக்கிட்டு வருது. பொறுக்கி உன் மூஞ்சி மோரையில எழுதுக்குடா. பொறுக்கிடு. ஒண்ணுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி, இன்னொருத்திக்கு பரிசு போட்டுட்டு ஏன் கூட வெக்கமா இல்ல? பொறுமை சோதிக்கல, பொறுமை சோதிக்கல, பொறுமையை சோதிக்கல. போடா பொறுக்கி. என்ன விட்டு சொல்லிட்ட. கத்தடி யார் பார்க்கணும் பார்க்கட்டும். நானும் மனுஷனா இருக்க தாண்டி முயற்சி பண்ணேன், நீ மிருகமாக்கிக்கிட்டு இருக்க. என்ன விட்டு நான் கத்தியில கூப்பிட்டுவேன். ரீச்சல் பார்த்தானா அவ்வளவுதான். பொறுக்கி அடிக்க வேண்டாம். உனக்குள்ள நான் இருக்கேன். ஒண்ணு பாடி என்ன விட்டு கொன்னல. என்ன விட்டு முடியாதுடி, என்ன மிருகம் மாத்தினால இனி முடியாது. என்ன விட்டு சொல்லிட்ட. இப்படி பண்ணாத. அது மிருகமா மாத்ததுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். பக்கத்துல வராத. வேண்டாம் சொல்லிட்ட. இப்படி பண்ணாத. போட பொறுக்கி. என்னை இப்படி மாத்திட்டல நீ. கடைசியில் நீ இப்படி மாத்திட்டல நீ. பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். உன் மனசுல நான் இருக்கேன்னு தெரியலடி. ஊரே தெரிஞ்ச போய் தானே கேட்டேன். ஆமான்னு சொல்லல. அதை விட்டு மிருகமா மாத்திக்கிட்டு இருக்கா. நீ மனசுல இல்ல. போய் சொன்ன குழந்தை நினைச்சுவேன். நிஜமா சொல்றேன், நீ மனசுல இல்ல. இருக்கனா இல்லையான்னு கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சிடும். வீட்டுல எனக்கு பயமா இருக்கு. நீ பொண்டாட்டி நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ பண்றத வேலை பார்த்து விட்டு போயிடுவேன். இல்ல, நீ பண்றதெல்லாம் பார்த்தா நீ என்கிட்ட இருந்து தூரமா போயிடுவேன். நீ என் பொண்டாட்டிடே. அப்படிலாம் விட்டு கொடுத்துட்டு நான் போக முடியாது. உன்னை விட்டு கொடுத்துட்டு நான் எவ்வளவு எல்லாம் வாழ முடியாது. இவன் என் பக்கத்துல வேற எவனையும் நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல. நீ எந்த நேரம் எந்த வேண்டதால பாப்பன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு வர வழி தெரியல. பாரு, சம்மதிச்சிரு. வேண்டாம் சொன்ன கேளு. இப்படி பண்ணாத. எனக்கு மட்டும் இதெல்லாம் விருப்பம் பாரு. உன்னால இப்படி விட்டாலும் வச்சுக்கோயா, அவ்வளவுதான். நீயும் வளர்த்து கட்டு நானும் வளர்த்து கட்டு போக வேண்டியதான். அப்படிலாம் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. யாரும் என்ன நினைச்சது பரவாயில்ல. வான்னு சொன்ன. இப்ப என்ன விடல, நான் கத்துறேன். நீ கத்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. எனக்கு நீ வேணும். நீ பண்ற முட்டாள்தனத்தினால நான் உன்னை இழக்கக்கூடாது. விடுன்னு சொல்லிட்டேன். உனக்கு ரீச்சல் தான், நான் இல்ல. என்னால அவெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. சே, ஒரு பாருக்கு. எப்படி உன்னால மட்டும் முடியுது? முடியாது. கொடுக்காதடி. மரியாதை வந்துரு. நீயா வந்தா உனக்கு நல்லது. நானா இல்ல, வந்துரு. தப்பா நினைப்பா. என்ன விட்டு இங்க பாரு, நான் மறுபடியும் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. நீ புரிய வைக்கிற நிலைமையில நீ இல்ல. திரும்ப சொல்ல, உன் முட்டாள்தனத்தினால நான் உன்னை இழக்க முடியாது. மரியாதை வந்துரு. மாட்டேன், நான் போறேன். ஏய், கொத்த குழப்பிடாத. கை நீட்ட கூட பார்த்துட்டு இருக்கேன். ஐயா உள்ளவா, ஒண்ணும் பண்ண மாட்டேன்டி. அவங்களுக்கு தெரியட்டும் நீ ஏன் கூட உள்ள இருக்கன்னு. இங்க இரு. நினைக்கிட்டு தான் சொல்றேன். தெரியட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும். இங்க நான் எதுவும் ஒண்ணு பண்ண மாட்டேன். உள்ளவா, எனக்கு வேற வழி தெரியாமா? உங்ககிட்ட சொல்லி பார்த்தாச்சு, கெஞ்சு பார்த்தாச்சு. நீ என்னதான் பண்ணாலும் வெளியில போக முடியாது. அவ்வளவுதான். நான் போயிருவேன். முடியாது. நல்லா இல்ல, கதவு கூட தள்ள முடியாது. இன்னைக்கு நீங்க தான் இருக்க போற. தப்பா நினைப்பா. என்ன விட்டு தப்பா நினைக்கிட்டு தான் சொல்றேன். தெரியட்டும், நீ எனக்கு கணவனே, நீங்க நான் ஒண்ணா இருந்தோன்னு. வா, உள்ள வந்து போய் தூங்கு. வா. என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு புரியுதா இல்லையா? ராத்திரி ஆயிட்டு, போய் தூங்கு. போ, நிம்மதியா தூங்கு. நான்
முடியாது, போக முடியாது. நான் விட மாட்டேன். நீ வெளில போக முடியாது. நீ என் கூட இருந்தா எல்லாத்துக்கும் தெரியட்டும். எனக்கு வேற வழி தெரியலமா. உள்ள வா. அது தகுந்த யாரும் சொல்ல முடியாது. நீ என் பொண்டாட்டி, அவ்வளவுதான். முடியாது. நீ கத்துனாலும் வெளியில கேட்காது. எனக்கு ஒண்ணு இல்ல. நான் தூங்க போறேன். நீ தூங்கட்டா போ. தண்ணி தானே குடிக்க போறேன்ட்டு போனா எடி இசை இசை கத்தாதடி. கேட்க முடியாது. நீங்க இரு. அவன் நினைக்கிட்டான் நம்ம கூட ஏதாவது நடந்திருக்குன்னு. அப்படிதான் கல்யாணம் நின்றோம்ல. வா, நீ சொல்லி நான் சொல்லி நிக்க வேண்டாம். நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இங்க வா. கேட்க மாட்டேன். போய் நாளைஞ்சேன் பார்த்துட்டு மரியாதை வந்து படுத்துறேன். பயன் பயப்படுதல. இங்க தூங்குன்னு சொல்றேன்ல. துர்க்கியா? துர்க்கியா? என்ன சொன்ன? என்னடி சொன்ன? அதாவது பார்த்தேன். ஆனா இனி விட மாட்டேன். முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அது வந்து நான் என்ன மன்னிச்சிரு. எனக்கு வேற வழி தெரியல. இசை என்ன மன்னிச்சிரு. எனக்கு நீ வேணும். இசை. ஓய் 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 ஓய். என்னடாச்சு? ஓய், நடிக்காத. சொன்ன கேளு, நடிக்காத. நீ நடிச்சாலும் நான் விட போறதில்ல. நீ மயக்கத்திலே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நடிக்காத. எந்தி எந்தடி சொல்லலடி. எந்தி இங்க பாரு. நீ என்ன பண்ணாலும் விட போறதில்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு உன் கூட வாழ முடிவு பண்ணிட்டேன். நான் உன் கூட வாழ போறேன். நான் உன் கூட வாழ போறேன். என் மனைவியா. இனி உன்னை என் கூட வச்சுக்க போறேன். இனி உன்னை என்ன யாராலும் பிடிக்க முடியாது. எனக்கு நீ வேணும்டி. நீ இல்லாம என்னால வாழ முடியல. நான் விட்டு கொடுத்து போலன்னு பார்த்தா என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் மரண வழியா இருக்கு. ஏதோ உனக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு. உன்னை அடுத்த வேலை என்னால பார்க்க கூட முடியலடி. கிங்ஸின் பொண்டாட்டி தான் பார்க்க முடியுது. சத்தியமா சொல்லடி. உன்னை என்னால வேற ஒருத்தையா பார்க்கவே முடியல. ஏதோ நான் உனக்கு தாலி கட்டி உன் கூட வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுதுடி. அது எப்படி கெட்டினால இன்னும் தெரியும். நினைச்சு பாருடி. நான் உனக்கு கெட்டினாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இங்க பாரு, என்ன பாரு. இங்க பாரு, நான் உன்கிட்ட நிறைய உண்மை சொல்ல நினைச்சிட்டு இருக்கேன். நான் வாழ்றதுக்கு முன்னாடி சொல்ல நினைச்சேன். ஆனா வாழ்ந்துட்டு சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வாழ்க்கை தொடங்கலாம். வாழ்க்கை தொடங்கலாம். வா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை மத பார்த்த அன்னைக்கு எனக்கு பிடிச்சதுடே. ரொம்ப பிடிச்சது. என்னமோ தெரியலடே. உன்னை பார்த்த அன்னைக்கு ஏதோ ஒரு பொண்ணை பார்க்குற மாதிரி எந்த ஃபீலுமே எனக்கு வரல. என் மனைவியை பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் வந்தது. வாழ்க்கை தொடங்கலாம். வா, ஏஜென்ட் பாதுனே, அதை நான் பார்த்துக்கிறேன். அது எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அதை பத்தி நீ கவலைப்படாத. என்ன மன்னிச்சிருடே. சரி, வா. என்ன மன்னிச்சிருடி. என்ன மன்னிச்சிருடி. எனக்கு நீ வேணும்டி. நீ இல்லாம என்னால இருக்க முடியல. என்ன மன்னிச்சிரு. என்ன பாரு. என்ன பாருடே. ஓய் ஓய். என்ன என்ன சொல்லுங்க இசை. இசை, உனக்கு விருப்பம் என்ன வேண்டாண்டி. இசை இசை, நீ போய் சொல்ற. நான் உன்னை விட மாட்டேன். நீ ஏமாத்துற. இல்ல, நான் உன்னை விட போறதில்ல. என்னாலும் பரவாயில்ல. நான் உன்கிட்ட சேர போறேன். சரி, முட்டாள்தனமா நடந்துக்க.
சாரிடி சாரிடி. இசை இசை ஐயோ இப்ப என்ன பண்ண? ஜபா இசை தூங்கிட்டா. சரி சாரிடி இப்ப என்ன பண்ண? இசை இசை ஓய் அடி எனக்கு எனக்கு வேற வழி தெரியல. சம்பளிங்க என் பேர் எப்படி விளக்கு? என் பேர் எப்படி விளக்கு? இல்ல இல்ல என் பேரு சம்பளிங்க. சம்பளிங்கன்னு எப்படி? இல்ல இவன் சம்பளிங்கன்னு இப்ப சொன்னா. சம்பளிங்கன்னு சொன்னா. சம்பளிங்க ஏ நீ என் பேரை தெரிஞ்சு வச்சிருக்க. உண்மையான பேரை எப்படி தெரிஞ்சா? நீ மயக்கத்துல இல்லையா? சம்பளிங்க நான் சொல்றத மட்டும் கேளு. நீ அவ மனசுல இடம் பிடிக்கணும்னு அவசியமே இல்ல. ஏற்கனவே அவ உனக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்ன என்ன பேசுறா? சம்பளிங்க அவ உன் மனைவிடா. இசை என்ன உளறிட்டு இருக்க? நிம்மதி ஏண்டி? இசை சொல்றத கேளு சம்பளிங்க. நான் சம்பளிங்க உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு செம்பளிங்கன்னு பேர் வச்சவளே நாதானே. ஆ? உனக்கு செம்பளிங்கன்னு பேர் வச்சவள நாதா. இவளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவள நாதா. இவ உன் மனைவிடா. நீ இவளுக்கு தாலி கட்டியிருக்கடா. என்ன என்ன உளறிக்கிட்டு இருக்க இசை? நேரம் வரும்போது உனக்கு எல்லாம் புரியும். ஆனா இவளை மட்டும் விட்டுறாத. இவ ஓ சொத்து. இவ உனக்குன்னு பிறந்தவா. இந்த பூமிக்கு இவ வர்றதுக்கு முன்னாடியே உனக்குன்னு எழுதப்பட்டவா. இந்த பூமிக்கு வந்த அன்னைக்கு அவ உனக்கு சொந்தமானவா. அவ கழுத்துல நீ தாலி கட்டியிருக்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க இசை? விளையாடாத. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் சொல்றத கேளு செம்புலிங்க. நீ செம்புலிங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாம் எனக்கு தெரியும். நான் உன் கூட தான் இருப்பேன். இவன் உனக்குன்னு பிறந்தவா. எக்காத்த கொண்டு யாருக்காவும் விட்டுறாத. இவன் உனக்குன்னு பிறந்தவடா. விட்டாத. இவ உன் மனைவிடா. நான் சொல்றது உண்மை. 100% உண்மை. இவ உன் மனைவி. என் மனைவியா? சத்தியமா அவ உன் பொண்டாட்டிடா. நீ தாலி கட்டின உன் பொண்டாட்டி. அவ பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்குன்னு எழுதப்பட்டவா. நிஜமாதான்டா சொல்றேன். அவ உன் மனைவிடா. என் மனைவியா? சத்தியமாடா. யாருக்காக அவளை விட்டுறாத. யாருக்காக அவளை விட்டு கொடுத்துறாத. உன் மனைவிடா. உனக்குன்னு பிறந்தவா. என் மனைவியா? என் மனைவியா? நிஜமாதான்டா சம்பளிங்க. இவ உன் மனைவி. ஐயோ அவகிட்ட தப்பா நடக்க போகுது. என் மனைவியா? என் மனைவி கிட்ட வா. என்ன எதிர்ப்பு வந்தாலும் யார் குறுக்க வந்தாலும் என்ன நடந்தாலும் இவளை மட்டும் விட்டுறாத. இவ உன் கூட இருக்க இருக்க உனக்கு பல விஷயங்கள் வெளில வரும். அவ உசுருக்கு ஆபத்து இருக்கு. நீ எப்படியாவது அவளை காப்பாத்தி உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்குதா நான் கூடயே இருந்தேன். அவ உசுருக்கு ஆபத்து இருக்குடா. உன்னை தவிர வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. எங்க கொண்டு சேர்க்கணுமோ அங்க கொண்டு நான் சேர்த்துட்டேன். அவ ஓ சுத்தி. என் மனைவி. என் மனைவியா? இசை இசை அதான் என்ன பார்க்க போதெல்லாம் எனக்கு என் மனைவிங்கிற உணர்வு வந்ததா? அப்ப அதெல்லாம் பொய் இல்லையா? எனக்கு அந்த உணர்வுகள் வந்ததெல்லாம் பொய் இல்லையா? அப்ப இவன் என் மனைவியா? என் மனைவியா? இசை இப்ப ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்துலாம். ஜபா ஜபா கிங்ஸே வெளியில எங்க அண்ணன் நிப்பான். கொஞ்சம் கூப்பிடு. சரி. ஏன் பொண்டாட்டி? இவன் ஏன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி? அதை இவளை பார்க்கும் போதுல எனக்கு அப்புறம் ஒரு உணர்வு வந்திருக்கு. ஏன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி? இனி யாருக்காவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்ப அன்னைக்கு பேசினதே, அன்னைக்கு ரேடியேஷன்ல நம்ம கிட்ட பேசினதே யாரோ ஏதோ ஒண்ணு சொல்ல நினைக்கிறாங்க. இசை இசை
என் பொண்டாட்டி நான் தட்டு தாலி கட்டினவளா என் பொண்டாட்டி யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உலகமே எதிர்த்தாலும் இனி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி இனி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். காவித கூப்பிடு. என்ன கிங்ஸன் திருதிட்டு பொண்ணு? காவித கூப்பிடு. வீட்டுல யாரு? கொஞ்சம் வெளியில வாங்க. சீக்கிரம் கூப்பிடு, எனக்கு நேரம் இல்ல. தாவிதே யார் வீட்டுல? சீக்கிரம் வாங்க. கிங்ஸன் அவர் உனக்கு மாமனாரா வரப்போறவரு. ஐயோ முறைக்கிறானே. இவன் என் மாமனார் கிடையாது. இவனா? சீக்கிரம் கூப்பிடு, எனக்கு நேரம் ஆகுது. கிங்ஸன் என்ன திருப்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டுல எல்லாத்தையும் சொல்லணும்ல. நீ வர சொல்ல புரியா இல்லையா? வீட்டுல யாரு? கொஞ்சம் வெளில வாங்க. கிங்ஸன் உனக்கு என்ன ஆச்சுது? சொத்த முடாம நெல்லு. மாப்பிள்ள மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. ஐயோ என்ன மாப்பிள்ள வெளியில நின்னுக்கிட்டு உள்ள வர வேண்டியது மாப்பிள்ள. மாப்பிள்ள உள்ள வாங்க. இன்னைக்கு இங்க என்ன சம்பவம் பண்ண போறான்னு தெரியலையே. மாப்பிள்ள உள்ள வாங்க மாப்பிள்ள வெளியில நின்னுக்கிட்டு. ஐயோ உள்ள வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள நம்ம வீடு உள்ள வர வேண்டியது மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் இந்த மாப்பிள்ள எல்லாம் வேண்டாம். மாப்பிள்ள அதான் மாப்பிள்ளன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டானே. கிங்ஸின் தம்பி இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம். உங்க பொண்ணுக்கு நல்ல இடத்துல பாருங்க. ஆக வேண்டிய செலவை நானே எடுத்துக்கிட்டேன். என்ன மாப்பிள்ள என் பொண்ணு ஏதாவது வேண்டதை வேலையாதுன்னு பாத்துட்டாளா? இல்ல எனக்கு உங்க பொண்ணை பிடிக்கல. உங்க பொண்ணை பார்த்து எனக்கு எந்த ஃபீலும் வரவும் இல்ல. பொதுவா நம்ம ஒரு பொண்ணை பாக்குறோம்னா நமக்கு ஒரு ஃபீல் வரணும். இவன் நம்ம கூட வாழ போறான்னு. எனக்கு உங்க பொண்ணை பார்த்தா எந்த ஃபீலுமே வரல. புள்ளைய வளர்த்துருக்க புள்ள. அவ சின்ன பொண்ணு அதான் அப்படி நடந்துக்கிட்டா. இல்ல உங்க பொண்ணு அவ கரெக்டா தான் இருக்கா. அந்த வயசுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கா. அவ மேல எந்த தப்பும் இல்ல. எனக்கு உங்க பொண்ணு மேல எந்த ஃபீலிங்கும் வரல. மாப்பிள்ளை சொல்ல வேண்டாம். மற்றபடி எங்க கடையில உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. உங்களுக்கு தேவையான எடுத்துக்கிடுங்க. அப்புறம் உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்தீங்கன்னா நீங்க ₹1 செலவழிக்க வேண்டாம். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிட்டேன். திடீர் பொண்ணு சமத்தை முடிச்சுக்கலாம். வீட்டுல பெரியவங்க கிட்ட நான் சொல்லிக்கிட்டேன். உங்க மேல எந்த தப்பு இல்ல. இனி யாருக்கிட்டையும் நான் உங்க வீட்டு மருமகன் எங்கேயும் சொல்லக்கூடாது. கல்யாண பேச்சுகளை ஸ்டாப் பண்ணிடலாம். இவங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிட்டு வந்துரு. சரி கிங்ஸ்லே. எப்பவும் போல உரிமையோட இருக்கலாம். ஆனா மாப்பிள்ள மட்டும் வேண்டாம். கடையில உங்களுக்கு என்னென்ன தேவையோ தேவைன்னு எடுத்துக்கிடுங்க. பணம் வேணும்னா தாராளமா வாங்கிக்கிடுங்க. அப்புறம் வேற எங்கேயும் போய் இவதான் எங்க வீட்டுக்கு மருமகனா வரப்போறான்னு ஒரு வார்த்தை எங்கேயும் திறக்க கூடாது. உள்ளக்கு சாமர்த்தியமா இருக்க சொல்லி கொடுனா. என்னடி புள்ள வளர்த்துருக்க? சின்ன பொண்ணுங்க. எனக்கு கூட இந்த வீட்டுல உங்க பொண்ணு வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி ஆயி போச்சுதே. என் கனவே தகுடு புடி ஆயி போச்சுதே. திடீர்னு வந்து எதுக்கடி வேண்டாங்கிறான்? எனக்கு தெரியலங்க. நீ உன்னை நோட் பண்ணியாடி. நம்ம வீட்டுக்கு அந்த பிள்ளை இசை பிள்ளை வரும்போதெல்லாம் இவன் கண்ணு அவன் மேலதான் இருந்தது. அப்பவுமே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். அவன் பார்வை புள்ள அவன் மேலதான் இருந்தது. அந்த இசைக்கு அந்த ஒண்ணுல பிள்ளைக்கு இருக்க சாமர்த்தியம் கூட உன் பிள்ளைக்கு இல்ல. இப்படி பெரிய இடம் அந்த புள்ள மைக்கு பாரு. தெரியுண்டி அந்த புள்ள காலையில தினமும் காலேஜுக்கு இந்த டைத்துக்கு தான் கூப்பிட வந்து தெரிஞ்சது. இவரும் கரெக்டா வந்து நின்னாரு. அப்பவே எனக்கு சந்தேகம் தாண்டி. என்னடா மாப்பிள்ள தினமும் அந்த டைத்துக்கு வந்துருந்தாரே நினைச்சேன். அது நம்ம பொண்ணை பார்க்க இல்ல, நம்ம பொண்ணை கூப்பிட வர அந்த இசைக்காக. அந்த இசை மயக்கிட்டாடி. அப்பெல்லாம் இருக்காதுங்க. அது நல்ல புள்ளங்க. பணக்கார இல்ல அதான் பொழைச்சு போட்டுட்டா. நிஜமாவே அந்த புள்ள அப்படிப்பட்ட புள்ளெல்லாம் கிடையாதுங்க. இல்லடி சத்தியமா இவருக்கு அந்த புள்ளைய பிடிச்சிருக்கேன். அதான் நம்ம புள்ளைய வேண்டான்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல அன்னைக்கு கடையில வச்சு பார்த்தேன். வச்ச கண்ணு வாங்காம அவளையே தான் பார்த்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல தினமும் காலேஜ் விடுற நேரம் காலேஜ் முன்னாடி போய் நின்றுட்டு இருந்தாரு. நான் கூட நம்ம பொண்ணதான் பார்க்க போனான்னு நினைச்சேன். இல்ல இசை தான் பார்க்க போயிருக்காரு. இசை அந்த தங்கம் பொண்ணுக்கு இருக்க சாமத்தியத்தை பார்த்தல. எப்படி அவ கூட வாழ்ந்தான்னு நானும் பாக்குறேன். இந்த கிங்ஸ் என்னைக்கு எனக்கு மருமகனா வரணும், வந்தே ஆகணும். உன் பிள்ளைகிட்ட நீ என்ன சொல்லுவியோ யாரு செய்வியோ எனக்கு தெரியாது. உன் பிள்ளை அவரை கல்யாணம் பண்ணணும். இந்த செம்புடிங்க குடும்பம் எனக்கு வேணும்டி. இசை உன்னை தீர்த்து கட்டுறேன்டி. மயக்க மட்டும் விழ வேண்டியது. இது எங்களை பார்த்து 2 அடிங்க வேண்டியது. அது சரிடி. இப்ப எதுக்கு மயக்க மட்டும் விழுந்த? அதான் நானே கேட்க நினைச்சேன். எதுக்கு நீ மயக்க மட்டும் விழுந்த? அது வந்து ரேச்சலுக்கு கல்யாணம்னு மயக்க மட்டும் விழுந்துட்டியோ? ஒன்னு 2 அடி. சரி விடு, பரவாயில்ல. ஹாஸ்பிட்டல் கூட எனக்கு பிக்னிக் வந்த மாதிரி தான் இருக்குது. என்னெல்லாம் விதவிதமா கிடைக்கு தெரியுமா? 5 நிமிஷத்துக்கு ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு தெரியுமா? என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாட்டி, விதவிதமா பழ ஜூஸ், கூல்ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி, போஸ்ட், காம்ப்ளான் அது இதுன்னு குடிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்குது. இது போக பிரியாணி, பீஸா, பர்கரு அது ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா நீ மயக்கம் போட்டு விழுந்த கிங்ஸ்லின் ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்திருக்கு பத்தியா? அதுதான் ஸ்பெஷல். அந்த பை ஹாஸ்பிட்டலா? ஆமா, இதே கிங்ஸ் விட்ட ஹாஸ்பிட்டலா? பையன் ஊழலுக்கு தங்க கடை, வைர கடை, துணி கடை, வாஷிங் மிஷின் கடை, டிவி கடை தான் இருக்குன்னு பார்த்தேன். ஆனா கடைசியில ஹாஸ்பிட்டலும் கட்டி வச்சிருக்கானுவ. இது அவங்க குடும்ப ஹாஸ்பிட்டல் தானா? அதான் தாராளமா உன்னை கொண்டு சேர்த்துட்டான் பாத்துக்க. ஆனா இங்க இருக்க வசதி வாய்ப்பு எங்கேயும் கிடையாது. ஆமா
என்ன விதவிதமா தராவத்தியா, நீ பேசாம இங்கே இருந்துருட்டி. குழி தோண்டி புதைச்சுவேன். அம்மா என் அக்காக்காரி எங்க அம்மாலாம் வந்தாவளா? உங்க அம்மைக்கு தகவல் சொல்லதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சுது. ஏன் முறை எங்க அம்மாக்கு தானே சொல்லிருக்கணும். அந்த கிங்ஸி பேவுலதான் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லிச்சு பார்த்துக்க. அவையதான் உன்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டா தெரியுமா? என்ன அழகா பார்த்தவ நீ. அவைய கிட்ட போய் எப்ப பார்த்தா சண்டை போட்டுட்டே இருக்க. இவ புரிஞ்சு பேசல புரியாம பேசல. ஏட்டி ஜாவா, அவைய தானே நல்லா பாத்துக்கிட்டாவ. உனக்கு வாயிலெல்லாம் மருந்து கொடுத்தாவ தெரியுமா? எப்படி உன்னை நல்லா பார்த்தாவ தெரியுமா? அவரு இவளை கட்டிக்க போறவரு, ஆனா இவ பேசுறத பாரு. உன்னை மடியெல்லாம் தூக்கி வச்சு உனக்கு மருந்து கொடுத்து குளுக்கோஸ் ஏற்றதுக்கு ஊசி குத்தும் போது நீ அழக்கூடாதுன்னு உன் கையெல்லாம் பிடிச்சி அவர் நெஞ்சோட வச்சு உன்னை எப்பெல்லாம் பார்த்தாவ தெரியுமா? ஐயோ ஐயோ, கூமுட்ட கூமுட்ட. பாத்தியா, அவ கெட்டிக்க போறவன் உன்னை எப்படிலாம் பார்த்தாங்கன்னு அவ வாயாலே எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. இத்தனை அவனாட்டி பண்ணனா? சத்தியமா அவன் தான் பண்ணனான். இன்னொன்னு சொன்னா நீ ஷாக்காயிருவ. என்ன, உனக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டதே அவன் தான் முட்டி. சத்தியமாட்டி எங்களுக்கே தெரியாது. கொஞ்சம் வெளியில போங்கன்னா நாங்களும் எதுக்கோ நினைச்சா பார்த்தா திரும்பி வந்து நீ வேற ட்ரெஸ் போட்டிருக்க. இந்த இப்ப போட்டிருக்கே இது. உங்க அம்மைய கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். வெண்ணி வச்சு உன்னை தொடச்சி பறக்கி உனக்கு இங்க தலையெடுத்து பூ வச்சு உனக்கு தாவாணி மாட்டி விட்டு உன்னை அப்படி பாத்துக்கிட்டா மாட்டி. அத கூட இந்த ரேச்சப்ல பாத்துச்சு. அவன் இதெல்லாம் பண்ற வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? வேடிக்கை பார்த்தேன். நான் என்ன பண்ண மாட்டியா? அவன் தான் எங்களை பக்கத்துலயே விடலையே. ஏதோ காணாத கண்ட மாதிரி உன்னை பொத்தி வச்சுக்கிட்டா மாட்டி. அவன் யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னுட்டான உன்னைய. இந்த டாக்டர் வந்து ஊசி போடணும்னு சொன்னாவ பத்துக்க, அப்படியே அள்ளி அணைச்சு வச்சுக்கிட்டான். விட்ட நீ வாங்க வேண்டிய ஊசி அவனே வாங்கியிருப்பான் போலுக்கு. அப்பவும் கூட அவன் கண்ணுல கண்ணீர் வருதே உனக்கு ஊசி போட்டா. ஊசி போட்டு கூட உனக்கு வலிச்சிடக்கூடாதுன்னு உன் தலையை அப்படி கையால கோத்து விட்டுக்கிட்டே இருந்தான். நீ என்ன சுகமா அவன் தோல்ல சாஞ்சி தூங்குன தெரியுமா? அப்படிதானே ரேச்சலி? ஆமா, அது என்ன இவளுக்கு தெரிய போதே. அவ உன்னை எப்படிலாம் பார்த்தாவ தெரியுமா? நீ தான் அவகிட்ட பார்த்தா சண்டை சண்டை போடுற. கேட்டியா? நீ பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்க. அவன் அடிச்சு துரத்த வேண்டியது. யாருன்னா என்ன காமெடி போடுது இங்க. அவன் சுண்டர்ல சைஸ்ல தான் நானே இருக்கேன். நிஜமாவே அவன்கிட்ட ட்ரெஸ் மாத்தி விட்டான். சத்தியமா, என் மேல சத்தியமா. நீ வேற ட்ரெஸ் தானே போட்டிருந்த. நானும் அப்படிதான் நினைச்சேன், ஊசி கீசி போட போறாங்க பொழுக்குன்னு. பார்த்தாவே ட்ரெஸ் மாத்தி இருக்கான். இருடி, உன்னை நம்பி நான் மயக்க மட்டும் விழுந்தேன் பாரு. நீ ஏன் சொல்ல மாட்டேன்? என்ன நம்பி மயக்க மட்டும் விழுந்தியா? இருமே, நான் எப்பெல்லாம் மயக்க மட்டும் விழுந்தனா அப்பெல்லாம் நீ நம்பி தூக்கி சேப்ப. என்ன நேரமோ என்னமோ தெரியல, உன்னை தூக்கி தூக்கி நான் வளைச்சு இல்லாம போயிட்டேன். இப்போ என்ன 2 அடின்னு எல்லாரும் சொன்ன அளவுக்கு நீ ஆக்கி வச்சுட்ட. சரிட்டி, வேற ஏதாவது பண்ணனா? எது பாக்குற பொழுது கொண்டு பாத்துக்க. இல்ல, நீ கேட்டவதான் அப்படிதான் இருந்துச்சு, அதான் கேட்டேன். இல்லடி, வேற ஏதாவதுன்னா கொட்டு பேத்துவா. வேற ஏதாவது பண்ணத வேலை அவன் என்ன பண்ணிருக்கணும்னு நீ ஆசைப்படுத? அதான் அடிக்கடி அவனை ஊஸ்பேத்துவிய, பொறுக்கி பொறுக்கி பொறுக்கினே. அப்படி சொல்ல சொல்ல அவனுக்கு கோவம் வந்து உன்னை ஏதாவது பண்ணுவானா? நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கும் தெரியும்னா. இப்பெல்லாம் சொல்லாதே. நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் எப்பவுமே உண்மையதான் பேசுவேன். எடி ரேச்சலே, அதனட்டி உண்மை. என்னது டீச்சரா? இல்ல, இவ எப்ப பார்த்தாலும் அவியக்கிட்ட சண்டை போடுவா பத்தியா, பொறுக்கி பொறுக்கின்னு. ஆமா, ஆனா அவியதான் இன்னைக்கு இவளை காப்பாத்தினாவ பாத்தியா. பொறுட்டு அந்த பொறுக்கி இன்னைக்கு. உன் பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சடி. இப்போ உனக்கு அவன் கொடுக்கணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் ஏகப்பட்டது கொடுத்துருப்பான். உன்னை கொன்னா போட்டுருவேன். சரி சரி விடு, ட்ரெஸ்ஸே மாறி போச்சு. நான் சொல்லல, உனக்கு ட்ரெஸ் மாத்திட்டு அதுக்கு மேட்சா அவனும் போட்டு வந்திருக்கான் பாரு. அங்க நிக்க மாட்டே கிங்ஸ்னு. பொண்டாட்டி தாலி கட்டினவளா? இவன் தெரியாம போச்சுடே. பொறுக்கி பொறுச பொறுக்கி பொறுக்கி பொறுக்கிலடி புருஷ. அதுக்கு என்ன பண்ணணும்? நான் பண்ணிட்டேன். சரி சரி தள்ளிடு, காலா வலிக்குது, ஒரே அலைச்சல். இதெல்லாம் தெரிஞ்சு நிக்காளா தெரியாம நிக்காளா? சாப்பிட்டியா என்ன? எனக்கு சாப்பிட தெரியும். உன் அக்கறையா பார்க்கணுடி. ஏன்னா நீ என் பொண்டாட்டி. நீ என் பொண்டாட்டினா எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? கொல்லுவேன் பொறுக்கி.
ரீச்சல் இருக்கா, ரொம்ப பேசாத. இப்ப அதான் பிரச்சனை உனக்கு. இது ஜபா. புரிஞ்சு போச்சு. ஐயோ, மெடிக்கல்ல கொஞ்சம் மெடிக்கல் சாமான் வாங்கி வச்சிருந்தேன், வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி சரி, நான் வாங்கிட்டு வரேன். சரி சரி. அதாவது இல்ல, நீ போ, நான் இங்கே நிக்க. வேண்டாத வேலை பார்த்துட்டு போயிடாத. பேசணும். ஐயோ, ரெண்டுக்கு நடுவுல நான் கடந்து வாடிட்டு ஒழிக்கேட. அது யார் கூட வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், இந்த காதல் பண்றவங்க கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கவே கூடாது. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி குழுமா. அப்படிதான் ஏன் நிலைமை. இங்க இவனை சமாளிக்க வேண்டியிருக்கு, இங்க ரேச்சல் சமாளிக்க வேண்டியிருக்கு, நடுசுல இவளை சமாளிக்க வேண்டியிருக்கு. முடியல. மெடிக்கலுக்கு போயிட்டு அப்படியே ஜாக்கெட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா ஜாக்கெட் இங்க ஃப்ரீ பார்த்துக்க. ஃப்ரீயா? ஆமாடி, ஜாக்கெட் ஃப்ரீ. ஆமாமா, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். கொன்னுவே. ஜபா, ஒண்ணு போக வேண்டாம். ரேச்சல் இங்க நில்லுடி. எனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு தான் பிரச்சனை பாத்துக்க. நச்சுன்னு கூட்டு போடுவேன், ஒரு உனக்கு தான் சங்கடமா போயிடும் பாத்துக்க. இதுக்கு மேல நாங்க நிப்பேன். இல்ல, நான் தெரியாம தான் கேட்கேன். இதுக்கு மேல நாங்க நிப்பேன். அடி ரேச்சல், வாடி. அது என்ன வேலைலாம் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, எப்பா போறக்கி புருஷனே. புருஷன் சொன்னா கொன்னுவேன். நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் நான் தான் உன் புருஷன், நீ தான் என் பொண்டாட்டி. அது யாராலையும் மாத்த முடியாது. ஏன்னா நீ பிறந்த நிக்க முடிச்சு போட்டேன்ல. முடிச்சு போட்டுட்டியா? தாலி கட்டிட்டோம்டா, ஸ்ட்ராங்கா போட்டுக்கண்டி. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் போட்டுட்டேன். நீ உருவாகிறதுக்கு முன்னாடியே உனக்கு அச்சாரம் போட்டு நீ பிறந்த அன்னைக்கு தாலி கட்டினவன். என்ன உளறிக்கிட்டு இருக்க? பேசுனது இவன் தானே பேசுனா. இதுக்கு முன்னாடி அவ அப்படி பேசுனா, நான் அப்ப கவனிக்கல. நீ கவனிப்பேன். சரி சரி, அங்க தள்ளி இரு. அத்தானுக்கு கால்லாம் வலிக்கு. அத்தானா நொத்த போறாங்க. அடியே, நான் உன் புருஷன்டி. புருஷன் முறிது ஓடி போறக்கி. நீ ஏன் தள்ளி உட்கார்ந்தா நல்லது. ஒரு நான் தூக்கிய மண்ணில் வச்சுக்கிட்டேன் பாத்துக்க. பயம் வரும்ல. எப்பப்பா, பொண்ணாச்சி பக்கத்துல இருக்கிறதே ஒரு சுகம் தான் பத்தியா. உன்கிட்ட இருக்கு தனி சுகம்டி. இப்பெல்லாம் பேசாத. ரேச்சல் அப்பாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவரை பத்தி உனக்கு தெரியாது. ராவிது கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியாது, எனக்கு அவன் மேல எந்த ஈடுபாடும் இல்ல, அவன் மேல எந்த ஃபீலிங்கும் இல்லன்னு சொல்லிட்டேன். உங்க பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு வந்துட்டேன். இனி அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அட பாவி, அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இப்ப என்ன அசிங்கப்படுத்த நினைப்பாரு. என்னால நீங்க ரேச்சல் வேண்டாம்னு சொல்றீங்க நினைப்பாரு. அப்படி மட்டும் இவங்க ஏதாவது பண்ணலாம், குழி தோண்டி புதைச்சிருவேண்டி. அசிங்கப்படுத்தினா உங்களோட இருக்க முடியல. ஏது நான் பாத்துக்கிறது. நீ பொண்டாட்டி படுத்த மாட்டாரு. அவருக்கு தேவை பணம், வீசிட்டு வந்திருக்க. அவரை பொறுத்த வரைக்கும் பணக்காரனுக்கு மாமனார் ஆகணும், அவ்வளவுதான். பணத்தை வீசிட்டு வந்துட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டோம். இது என்னடி அசிங்கமா இருக்குது? எனக்கு யார் பிடிச்சதோ அவங்க கூட தான் வாழ முடியும். அவன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்கும் வரல. சொல்ல போனா அவளை பார்த்தா எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. பிடிக்காத கூட வாழ முடியாது. ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு வந்துட்டேன். இனி விஷயத்தை தலையிட மாட்டான். நல்லா தெரியும் என்ன பத்தி. பயப்படாம இரு. என்னடி படப்படுத்தின? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ என் பொண்டாட்டி. நீ யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு உன் மேல பாசம். இப்ப நீ என் பொண்டாட்டின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒண்ணு இல்ல. இவன் எப்படி எனக்கு பொண்டாட்டியா இருக்க முடியும்? இவனுக்கு நான் எப்படி தாலி கட்டி இருக்க முடியும்? இல்ல, இவ கூட நான் இருக்கணும். இவ ஏன் கூட இருந்தாதான் இவ யாரும் நான் கண்டுபிடிக்க முடியும். இங்க பாரு, முத்திலத்தை என்ன கல்யாணம் பண்ண நினைக்காரு. நீ தேவையில்லாம எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத. என்ன தேட குத்து உனக்கு சாகடிக்காத. அவன் யாரு? அவனை பத்தி நான் பேசுனேன், மூஞ்சி முறை பேத்துறேன். தொலைச்சிருவேன். எந்த குற்றம் வச்சு வேண்டாம். அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு பொதுவா அடுத்தவனை பத்தி எதுவும் பேச பிடிக்காது. என்ன சொல்றேன், உனக்கு எந்த குற்றம் வச்சு உனக்கு வேண்டாம். உன் காதலுக்கு தகுதி என்ன அவன் கிடையாது. நம்ம காதலுக்கு தகுதி இல்லாதவன் நினைச்சு நம்ம என்னைக்கும் வருத்தப்படவே கூடாது. எந்த குற்றம் வச்சு நமக்கு தேவையில்லை. நமக்கு உண்மையா இல்லாத நினைச்சு என்னைக்குமே வருத்தப்படக்கூடாது. ஐயோ, ஏமாத்திட்டோமோ வச்சுட்டோமோ எந்த குற்றம் வச்சு நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்ம காதலுக்கு அவன் தகுதி இல்லாதவன். இதுக்கு குப்பையில போடுறே. இன்னொரு வாட்டி அவனை பத்தி பேசின மூஞ்சில் அடிச்சவன். புருஷனா இருக்கும்போது எவனைய பத்தி எனக்கு பயமா இருக்கு. நீ பண்ணது எல்லாமே அடாடித்தனமா இருக்கு. ஒண்ணு இல்லடி, எந்த குற்றம் வச்சு வேண்டாம். நான் பாத்துக்கிறேன் சொல்றேன். நீ கோப்படாத. சரி, நீ கூலாரு. ஒண்ணு இல்ல. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு?
என்ன நீ முழுசா நம்பலாம். எந்த பயமும் வேண்டாம். என்ன பாரு பாரு. இப்ப மயங்கினது யாருடி? ஆமா, நான் பேசிய மயக்கிறேன். நீ என்ன பார்த்து மயக்கிறிய? அதுக்கு இது சரியா போச்சுடி. ஏன் மடியில இருக்கு வந்து என்னையே பொறுக்கீங்க? நல்லா இருக்குடி உன் நடிப்பு. என்னது? அப்படியா? முடிஞ்சா எங்கிட்ட தப்பிச்சுக்க. உங்க அம்மா இதுக்கடி பொங்க வராங்க. உங்க அம்மா கிட்ட சொன்னது யாருடி? 2 நாளைக்கு தெரியக்கூடாது நினைச்சேன். அப்படி ஒண்ணு இல்லடி. இரு நான் வார ஏதாவது யோசிக்கிறேன். உன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நல்லா இருந்தது கொஞ்ச நேரம். உனக்கு பொறுக்காத. நானே எங்க அம்மா வந்து தவணை இருக்கேன். உனக்கு நெஞ்சில பயமே இல்லல? சோகமா இருந்தது. மண்ணலி போட்டல. அப்படி யார்ட்டி உங்க அம்மாக்கு சொல்ல சொன்னா? ஏன் நான் பார்க்க மாட்டேன். பொண்டாட்டியா? ஆமா, என் பொண்டாட்டிதான். கொன்னுருவேன். ஆமா, கொன்னுருவா. கொடுப்பன இத. நல்லா இருந்ததுல. எங்க அம்மா வந்தாச்சு. நல்லா இருந்தது. இருக்கும். அது சரி, நீ எப்படி இந்த சைடு? காமெடி பேசு. ஏ ஜபா. ஐயா ஜபா மாட்டிக்கிட்டு முடி போல. இப்போ என்ன பண்ண? என்கிட்ட கேக்க? எங்க அம்மா ஒண்ணு என்ன இப்படி பார்த்தா என்னத்துக்கு ஆகும்? ஒண்ணும் ஆகாது. இரு நான் யோசிக்கிறேன். இல்ல, நீ என் கூட எப்படி எப்படி இருக்கறான்னு யோசிப்ப. எனக்கு நல்லா தெரியும். என்னடி எப்படி சொல்லிட்ட? உங்களுக்கு சிரிப்பா வருதோ? சிரிப்பு வருதோ? நான் உன்னை அந்த இடத்துல சொல்லல. எவ்வளவு நேரம் என் கூட இருக்கான்னு நீ யோசிப்பன்னு சொல்ல வந்தேன். இப்ப பார்த்தா தப்பாதான் வந்து பத்தியா? கொன்னுவேன். அவ்வளவா கொன்னுருவா. இப்ப கொன்னி அப்படியா? சிரிக்காத. நல்லா இருந்தது. ஐயோ போடா. ஏய் ராஜலி, நீ வீட்டுக்கு போலியா? அவங்க அப்பா தேடிட்டு இருப்பாங்கல்ல. எங்க அம்மா வந்தாச்சு. ஏதாவது பண்ணு. எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்ச அவ்வளவுதான். உன்னை கொன்னுருவேன். இந்த மாமா ஹாய். இப்ப மட்டும் உங்க அம்மைக்கு தெரிஞ்சுதான் எங்களையும் சேர்த்து கும்மி அடிச்சிருவாங்க. ஏதாவது பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிற பாரு முழுமாடி. ஏதாவது யோசிடா. இருடி மரியாதை தேடி முழுமாடா. இந்த மாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காவ? கணக்கு எடுத்துட்டு இருக்காவ. அத்தி உங்க அம்மா கிட்ட நான் சிக்கனே அவ்வளவுதான். எங்க அம்மைக்கு நியூஸ் பெருமை. அத்தி எங்க அம்மா நீ என்னட்டி வேலை பார்த்திருக்கேன்னு சொல்லி என்ன அசிங்கமா நாடிட்டு இருக்க மாதிரி கேட்டுருவாளே. நான் இப்ப என்ன பண்ணட்டும்? இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவ? பயவுல இப்பதான் இதையே கேக்குது. ஐயோ இசை ஏதாவது பண்ணிட்டு என் தங்கச்சி வர பாத்துட்டா. உன்னை கொண்டு நினைச்சிருவேன். இவனை உள்ளுக்குள்ள போன இவ்வளவு மரியாதையை கூப்பிட்டேன். அப்படின்னா இல்ல சொன்ன. அப்போ உள்ள இருந்தா மட்டும் மரியாதை வருது. அப்ப உள்ள போமா. எங்க அம்மா வந்தாச்சு. கொன்னுருவேன். மாமா அத்தி இவ வேற அப்பா மாமா மாமாங்க. ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்து. அப்போ மரியாதையா என்னங்க அப்படி சொல்லி பாப்போம். அவன் நேரம் பார்த்து ஒண்ணு பழி வாங்கிட்டு இருக்கான் பாரு. சொல்லிதான் தொலைய மாட்டி. வாங்க போங்க. அப்பலாம் இல்ல. என்னங்க என்னங்க அப்படின்னு இப்ப உள்ளுக்குள்ள சொன்னீங்க அப்படி சொல்லணும். இப்போ
அப்போ எனக்கு நான் பாட்டுக்கு தான் உட்காந்துருப்பேன். இந்த தங்கச்சி கேட்க பாரு, நான் எதுக்கு உட்காந்துருக்கேன்னு கேட்டியம்மா? இல்ல மாமா, இவன் எதுக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கான்னு கேட்டேன். பாரு உன் தங்கச்சி எப்படி கேட்கான்னு சொல்லு பாப்போம். வேண்டாம். அத்தை கிங்ஸினா என்னடி எப்படி உங்க தங்கச்சி என்ன கோத்து விட்டுருக்கா பத்தில? உங்க அம்மா வெளியில நிக்காவ. கிங்ஸின் இசை ஏன் தங்கம் எதுக்குமா அழுக? பொறுக்கின்னு சொன்னா கொன்னுல மத்தக்க. இவ அக்கா என்ன எப்ப பார்த்தாலும் கிங்ஸினுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ எனக்கு அக்காவா இல்ல இந்த பொறுக்கிக்கு அக்காவா? கொன்னுல மரியாதை பேச மத்தக்க. அத்தி அம்மா வேற வெளியில நிக்காவ. இருடி ஏதாவது யோசிக்கிறேன். எப்படி வெளியில போறீங்க? அம்மா வெளியில பேசிட்டு இருக்காங்க. சாலி முடிஞ்சது. இப்ப மட்டும் உங்க அம்மா உள்ள வந்தாவளா நம்ம சாலிலாம் முடிஞ்சிரும். அத்தி உங்க அம்மா கேவலப்படுத்தாவளே, இதற்கெல்லாம் அவ கேவலப்படுத்தாவளே. நான் இப்ப என்ன பண்ணுவேன், யாரு பண்ணுவேன்? ஒரு ஐடியா இப்ப பார்த்து மண்டையில ஏற மாட்டேங்குது. எட்டி இன்னிசை எனக்கா அம்மா உள்ள வராம பார்க்க முடிய மாட்டே. நல்ல அக்கா நீ சத்த மாட்ட. திங்க சோத்துல உனக்கு விஷத்தை வச்சிருவேன். நீங்களாம் ஒரு அக்காவா? அக்கா மாதிரி தெரியல. கண்டிப்பா உனக்கு விஷம் தாண்டி. நான் எப்படி தப்பிக்கேன்னு கேட்டா எனக்கு விஷம் வைப்பீங்க. இருடி யோசிப்பா. எட்டி இன்னிசை அம்மா உள்ள வராம இருக்கணுமே. அம்மா எதுக்கு தான் உள்ள வரக்கூடாது? ஆமா முத அவளுக்கு பாடம் எடுங்கம்மா. அது வந்து அக்கா எதுக்குக்கா இவ அப்படியே அந்த மாமா பக்கத்துல உட்கார்ந்திருக்கா? அவ டாக்டர் டி. டாக்டரா? இந்த மாமா டாக்டரா? டாக்டருக்கு ஃப்ரெண்ட். அதனால சும்மா செக்கப் கொண்டிருப்பாவ. இருக்கா நான் போய் அம்மையை கூட்டி வந்துடுறேன். ஆமா அதான் இப்ப நீ முத பண்ணணும். அக்கா அம்மையை கூட்டி வந்தா கொன்னுருவேன் பாத்துக்க. அக்கா அட பாவி இந்த நிலைமையில கூட உனக்கு ரொமான்ஸ். கூட இருக்க என் பொண்டாட்டி வச்ச அதான் ரொமான்ஸ் தானா வருது. இத்தனை பொம்பளைங்க சுத்தி நின்னு பதறிட்டு இருக்கோம். மன்மத மாதிரி நடிச்சு உட்காந்துட்டு ரொமான்ஸ். இசை எடுத்துட்டால எனக்கு ஒண்ணு புரியல. நீ அக்கா எதுக்கு கிங்ஸனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுதா? போய் என்ன ரொம்ப திட்டுதா? என்ன சாய் உங்க அக்கா என்ன திட்டுக்கிட்டே இருக்கா பாருமா. விடுங்க மாமா, அவ எப்பவுமே இப்படிதான். வீட்ல என்ன திட்டிக்கிட்டே தான் மாமா இருப்பா. அவளுக்கு உலகத்துல அவ மட்டும் தான் அறிவாளி நினைப்பு மாமா. அது அறிவுல எக்கச்சக்கம் இருக்குமா? யாருக்கிட்ட குறை சொல்லுவான்னு பத்தியோ? அறிவுல எக்கச்சக்கம் இருக்குது. என்ன மாமா கிட்ட சேரதான் மாட்டேங்க. பாருமா மாமா கொண்டுருவானா? ஐயோ இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கு. நான் பார்க்கறதுக்கு எனக்கே கொடுமையா இருக்கு. இங்க ஒண்ணு பாரு, எதுவுமே தெரியாத மாதிரி நின்னுகிட்டு இருக்கு. இலக்கம் ஏதாவது பண்ணுங்க. ஏய் இலே. ஐயோ அம்மா உள்ள வந்துட்டாங்களே. பாத்தி உன்னை கொல்ல போறேன். அம்மா அப்படி நீ எப்படி கொல்லுவன்னு எங்களுக்கு தெரியாது பாரு. பாரு ஜபா. டேய் போறோம் அக்க பாரு. அவனுக்கு நெஞ்சில ஒரு துளியாவது பயம் இருக்கான்னு பாரு. பயம் இருக்காதுல்ல. என்ன அவர் கிங்ஸி அநியாயத்துக்கு எங்க அக்கா ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏய் இன்னிசை இவ எங்க போறா? ஏய் இன்னிசை எவனா உள்ள இருக்க சீக்கிரமா. ஒளி எடுபட்ட இன்னிசை உள்ள வாங்கறவா. ஆத்தி போச்சுடி. டேய் கிங்ஸி கையெடுத்து கும்பிடு ஏதாவது பண்ணுடா. நான் அழுதுறேன். சரி சரி பயப்படாத. சரி சரி அத்தான் கிளம்புறேன். ஒரே ஒரு வாட்டி. இத்தனை பேர் சுத்தி இருக்காங்க. டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? அடிக்கடி மயக்கமா போட்டு விழுதால. அவளுக்கு எதுன்னு சொல்லக்கூடாதா டாக்டர்? அத்தி அம்மா உள்ள வந்தாச்சு. கிங்ஸே அம்மா உள்ள வந்தாச்சு. டேய் ஏதாவது பண்ணுடா. இந்த கிட்ட தள்ளி வாயே. போய் இத தொலைய மாட்டே. என்ன சீக்கிரம் சொல்லிட்டு போ. அது வந்து என்ன? அது வந்து என்ன அது வந்து? அது வந்து மறுபடியும் பெட்ஷீட்டுக்குள்ள போயிருவோமா? என்னையும் பாக்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதான் கேட்கான். எனக்கா மாமா சொல்றது செய்யக்கா நேரம் ஆகுதுல. நான் இன்னிசே சொல்லிட்டா. அவசர குடிக்கு என்ன கேட்டான்னு கூட தெரியாம இது வேற. இன்னிசை இனிமே நீ வாய் திறந்தா கொல்ல போட்டுறேன். கோணு சிச்சி வாயை தச்சிரேன் மத்துக்க. வாயை மூடிக்கிட்டு நில்லுடி. மாமா அப்படி பிள்ளை என்ன சொல்லிட்டா? நான் சொல்றதை செய்யணும்னு சொன்னா அவ இருக்காமா. நீ கரெக்டா தான் சொன்ன. இது நீ இப்போதான் தப்பாவே நினைக்க தெரியுமா? உள்ள போயிட்டா ஒளிஞ்சுக்கலாம்டா, அதுக்கு தான் சொன்னேன். வா பெட்ஷீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவோமா? நல்ல ஐடியாவா இருக்கும். நல்ல ஐடியாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அழக்கூட முடியலையே. அதான் சொன்னேன். உள்ள போவோம். மாமா சொல்லவல்லக்கா. அக்கா முத அவ வாயை தச்சிரீங்க. இல்ல டாக்டர், என் புள்ள எப்ப பார்த்தாலும் இப்படிதான் மயக்கமா போட்டு விடுதா.
வெக்கமே இல்ல ஏதாவது பண்ணு அதான் சொன்னி உள்ளவா நீ ரொம்ப மோசம் தெரியுமா உனக்கு எப்ப பார்த்தாலும் உள்ள ஒளிஞ்சு கொண்டு சொன்னேன் கொன்னுடுவேன் சிரிக்காத எவ்வளவு கூலாவே மடியில உட்கார்ந்திருக்கா அடி இசை நீ ஒண்ணு வாய் திறக்காத நான் வாய் திறக்கிறதுக்கு டோமல மடியில இருந்து நீ எந்தி அவ இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ இருந்துக்கோ தங்க ஆமா டாக்டர் ஏதாவது ஒரு ஸ்கேனுக்கு இருந்தா எடுக்கனா சொல்லுங்க எடுத்துருவோம் சரிங்க டாக்டர் நான் என் புள்ளைய பார்த்துட்டு வரேன் அம்மா உள்ள வந்தாச்சு எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டே உன் தங்கச்சி நமக்கு சாதகமா தான் ஐடியா சொல்லுவா அவ சொன்னதான் செய்யணும் இன்னிசை நீ சொல்ற ஐடியா தான் மாமா கேட்டேன் ஓகே அப்படி இவ என்ன ஐடியா கொடுக்க போறா இன்னிசை எந்த ஐடியா கொடுத்தாலும் நல்ல ஐடியாவா தான் இருக்கும்